செம்மையா இருக்குங்க இந்த முட்டை தொக்கு. கண்டிப்பா வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கங்க. மதியம் வந்து சாதத்துக்கு வச்சுட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, தோசைக்கும் வச்சு சாப்பிடலாங்க. சூப்பரா இருக்கும். செய்றதும் ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜார்ல ஒரு 6 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 முட்டைக்குள்ள அளவு. 5 வந்து நல்லா பழுத்த தக்காளியா வந்து சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில்லை இதை வந்துட்டு போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சோன்னே நல்லா வந்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்க உப்பு போட்டுட்டு வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்துட்டு போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த தக்காளி மசாலா வந்துட்டு பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு போட்டுடலாம். இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க வைக்கலாம். நம்ம போட்ட அந்த வெங்காயத்தோட ராஸ்மெல் போகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இப்போ வேக வச்ச முட்டையை வந்துட்டு கீரல் போட்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு பொடியான இருக்கிற மல்லித்தலையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான தக்காளி முட்டை தொக்கு வந்து தயாருங்க. செம்மையாக இருக்குங்க இந்த முட்டை தொக்கு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.